ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கொத்தனார். நாம் ஒவ்வொரு வீடியோலையும் கோயம்புத்தூர் சுற்றி இருக்க அழகான வீடுங்களை பார்த்துட்டு வரோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு மாடர்ன் செமி ஃபர்னிஷ்ட் 3 BHK ஹோம். இந்த வீடு கோயம்புத்தூர் கணபதியில் இருக்க மணிக்காரம்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட கேட் மெட்டலில் யூனிக்கான டிசைன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணால் கார் பார்க்கிங் ஏரியா ரொம்பவே ஸ்பேஷியஸாக ஒரு செடான் கார் நிறுத்துகிற அளவுக்கு இருக்குது. இப்போ சைஸ் என்னென்னா 30க்கு 15. பார்க்கிங் ஃபுல்லாகவே அன்பிரேக்கபிள் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்லேயே இந்த வீட்டோட வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் இந்த வீட்டுக்கு போர்வெல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இதோட மெயின் டோர் தான். இந்த டோரை தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான லாக்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் வச்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் நம்ம முதல்ல பார்க்குறது இந்த வீட்டோட ஹால் தான். இந்த ஹால் 27க்கு 16 சைஸில் ரொம்ப பெருசாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காத்தோட்டத்துக்கு வசதியாக ஹாலில் விண்டோஸ் வச்சும் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பூஜா ஏரியா ரொம்பவே மாடர்னாக ஒரு வால் கேபினெட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூமோட சைஸ் 6க்கு 5 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மாடர்ன் டிசைன் யூஸ் பண்ணி ரொம்ப யூனிக்காகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியா 16க்கு 10 சைஸில் ரொம்பவே பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாஷ் பேஷன் வித் மிரரோட ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இது ஹாலில் இருந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வாஸ்துப்படி அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட சைஸ் 11க்கு 10 சைஸில் அமைஞ்சிருக்கு. கிச்சனில் மாடுலர் அம்யூனிட்டிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் ஃபுல்லாகவே கிரானைட் யூஸ் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், LED லைட்டிங்னு ரொம்பவே மாடர்னான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கெஸ்ட் பெட்ரூம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10 சைஸில் அமைஞ்சிருக்கு. கெஸ்ட் பெட்ரூமில் விண்டோஸ்லாம் வச்சு ரொம்பவே காத்தோட்டமாக கட்டியிருக்காங்க.
கெஸ்ட் பெட்ரூமோட பாத்ரூம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக ஃபுல் வால் டைல்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் ஃப்ளோரில் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப் கிளாசெட், ஷவர் யூனிட், வாஷ் பேசின்னு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை கிரானைட் யூஸ் பண்ணி ரொம்ப தரமாகவே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் ரெயிலிங்கில் ரொம்ப யூனிக்கான டிசைன் யூஸ் பண்ணி ரொம்பவே குவாலிட்டியாக கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 11x16 சைஸில் ரொம்ப பெருசாகவே அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமில் விண்டோஸ்லாம் வச்சு ரொம்பவே காத்தோட்டமாக கட்டியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக ஃபுல் வால் டைல்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப் கிளாசெட், ஷவர் யூனிட், வாஷ் பேசின்னு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் ஃப்ளோரில் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இது ரொம்பவே ஸ்பேஷியஸான சைஸில் இருக்குது. இந்த வீட்டோட பால்கனி ஏரியா ரொம்பவே பெருசாக கிளாஸ் ரெயிலிங் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாகவும் கட்டியிருக்காங்க. மொட்டை மாடி அக்சஸ் பண்ணுற அவுட்டர் ஸ்டெப்ஸுக்கு கூட ஸ்டீல் ரெயிலிங் யூஸ் பண்ணி ரொம்பவே சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கெஸ்ட் பெட்ரூம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10x16 சைஸில் ரொம்பவே பெருசாக இருக்குது. கெஸ்ட் பெட்ரூமோட பாத்ரூம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக ஃபுல் வால் டைல்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் ஃப்ளோரில் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ், ரூம் சைஸ் அண்ட் பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள்.
இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சி வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் இன்னொரு அழகான ஒரு ஹவுஸோடு உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை கோவை கொத்தனார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள்.